கேக்குதாங்க? am I audible? ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரை எடுத்ததில் ஏதாவது டவுட் இருக்கா? இனி டிஃபிகல்ட்டிஸ் சம்ஸ் போட முடியுதா? சம்ஸ் குறிப்பா போட முடியுது சார். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல அதர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? ஓகே, ரைட். ஸோ டூவபிள் தான், எதுவும் கன்சர்ன்ஸ் இல்லை. ஓகே. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெஜாரிட்டி இந்த இன்கம் ஷேர் இதெல்லாம் பார்த்துருந்தோம். நான் இதில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் வேர் இட் இஸ் டிப்பிக்கலி உங்களுக்கு வந்து ஷேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஷேர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற டைமென்ஷனில் சம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கொஞ்சம் அதிகமாக தான் போகும். ஏன்னா இதில் மல்டிபிள் ஏரியாஸ் லிங்க் பண்ணுவாங்க. ஸ்டாண்ட் அலோன் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. உங்களுக்கு இது புரிஞ்சாதான் அலிகேஷன் அண்ட் மிக்சர்ஸ் புரிஞ்சிக்க முடியும். இது புரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து ஏஜஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க முடியும். இது புரிஞ்சாதான் இந்த மாதிரி ஷேர்ஸ் பார்ட்னர்ஷிப் தெரிஞ்சிக்க முடியும். இது புரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த காயின்ஸை வச்சு வரக்கூடிய சம்ஸ் பார்க்க முடியும். ஸோ இது மாதிரி அந்த ஒரு டாபிக் அப்படிங்கிறது மல்டிபிள் ஏரியாஸில் கவர் ஆகிருக்கும். ரைட்டா? ஓகே. ஸோ பார்ட்னர்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 2, 3 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஜாயிண்டாக ரன் பண்ணுறதுக்கு பேர் பார்ட்னர்ஷிப். ஓகேவா? அப்போ அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதுல வந்து கெயின்ஸை பிரிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? கெயின்ஸ் எப்படி பிரிக்கிறது? ஒர்க்கிங் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இஸ் சிம்பிள் பார்ட்னர்ஷிப். ஓகே. சிம்பிள் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா எல்லாருமே அட் அ டைமில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒரே பீரியட் ஆஃப் டைமில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் நான் 4 பேர் சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னா எல்லாரும் ஒரே டைமில் ஒரே மாதிரியாக இருக்கணும் அவசியம் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கும். ஒரே டைமில் இருக்கும். ரைட்டா? இப்போ ஏவோட இன்வெஸ்ட் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். பியோட இன்வெஸ்ட் அப்படிங்கிறது ஒய்ன்னு வச்சுக்குவோம். ரைட்டா? அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? எக்ஸ் இஸ் டு ஒய். சிம்பிள். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். புரிஞ்சதா? நான் 75% இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் 25% இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 3:1 ரேஷியோவில் இருக்கும். சரியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? கிளியர்? ஓகே, குட். நெக்ஸ்ட் இஸ் காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப். காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போது நம்ம டைம் அப்படிங்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கணும். சரியா? இப்போ ஏ வந்து ஒரு அமௌண்ட்டை எக்ஸ் ருபீஸ் ஃபார் ஏ மந்த்ஸ். ஓகேவா? பி இன்வெஸ்ட் ஒய் ருபீஸ் ஃபார் பி மந்த்ஸ். இல்லைனா இது வந்து எம்னு வச்சுக்கலாம், இது என்னன்னு வச்சுக்கலாம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு. என் மந்த்ஸ். ஓகேவா? அப்போது இவங்க ரேஷியோ எப்படி இருக்கும்னா எக்ஸ் இன்ட்டு எம் டிவைடட் பை ஒய் இன்ட்டு என். புரியுதா? கிளியர்? இது உங்களுக்கு ஆக்சுவலாக யூபிஎஸ்சியில் கொஸ்டினாக பார்ப்பாங்க. பட் உங்களுக்கு கன்வென்ஷனாக இது நடத்தியிருக்க மாட்டாங்க. கரெக்டாக? இல்லை இது ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா? சார் எப்படி? அங்கங்க உள்ள பார்த்த மாதிரி தானே சார் இந்த மெத்தடு? ஓகே, இப்போ கிளியரா? இந்த சம் மாதிரி வந்தால் என்ன பண்ணணும்னு மாதத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும், டைமையும் அமௌண்ட்டையும் கணக்கில் எடுத்துக்கணும். அதோட ரேஷியோ தான் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங். சிம்பிள், அவ்வளோதான். ஓகே. நவ் சம்ஸ் பார்க்கலாமா? ஏதாவது இதில் கிளாரிஃபிகேஷன் வேணுமா? ஆல் குட்? ஓகே. நவ் ப்ராக்டிஸ் சம்ஸ் ஒன்றுனா போட்டலாம். ஃபர்ஸ்ட்டு ஏ, பி அண்ட் சி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே. 1,20,000, 1,35,000,
1,50,000. ஓகேவா? இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே. ஆனுவல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தே ஹேவ் 56,700. இப்போ எல்லாத்தோட ஷேர் எவ்வளோ? ஒவ்வொருத்தருடைய ஷேர் எவ்வளோ? ஓகே. ஈஸி தானே? என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோ பாருங்க. ஓகே. 1.2 lakhs is to 1.35 lakhs is to 1.5 lakhs இருக்கா? இதை நீங்க ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 8:9:10 வரும். வந்துச்சா? இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? 8:9:10 அப்படின்னு இந்த ரேஷியோவை மாத்திட்டீங்களா? ஃபிஃப்டீனில் காமனாக போகும். ஓகேவா? 120, 135, 115 எடுத்தா கூட 15 காமன், 8:15, இது வந்து 9:15 சார், அது 10:15 சார். ஸோ 8:9:10 இதான் ரேஷியோ. கிளியர்? அப்போ ஏவோட ஷேர் எவ்வளோ? வெரி குட், ஆன்சரே கண்டுபிடிச்சிட்டிங்களா? சூப்பர். ஒரு ஸ்டெப்பாக போவோம். ஏவோட ரேஷியோ எவ்வளோ? 8 அவுட் ஆஃப் 27. கரெக்டா? இன்ட்டு 56700. பியோடது 9 அவுட் ஆஃப் 27 இன்ட்டு 56700. சியோடது 15 அவுட் ஆஃப் 27 இன்ட்டு 56700. இதுதான் ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் ஷேர். கிளியரா? சிம்பிள். அடுத்தது போலாமா? அதர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் சம். ஒரு பர்சன் ஏ ஸ்டார்ட்ஸ் பிஸ்னஸ். ஓகேவா? ஏ இன்வெஸ்ட் ருபீஸ் 45,000. சரியா? ஆஃப்டர் 3 months, 3 மாசம் கழிச்சு பி இன்வெஸ்ட்ஸ் கேபிட்டல் 60,000. 3 மாசம் கழிச்சு இது பண்றாங்க. அடுத்த இன்னொரு 6 மாசம் கழிச்சு ஆர் இன்வெஸ்ட் 90,000 rupees. ஃபைனலா 1 இயர்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது மட்டும் 1,16,500 rupees. ஈச் ஷேர் எவ்வளோ? ஓகே. இப்போ இந்த சம் என்ன கேட்டகரியில் வரும்? காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பார்த்துருந்தோம். சரியா? ஸோ ஏ இன்வெஸ்ட் பண்ணுற பீரியட் எவ்வளோ? 12 மாதம். பி இன்வெஸ்ட் பண்ணுற பீரியட் அப்படிங்கிறது எவ்வளோ? 9 மாதம். ஆர் இஸ் இன்வெஸ்டிங் ஃபார் 6 months. கரெக்டா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதில் எதுவும் டவுட் இருக்கா? Now, how do you find ratio? இதுக்கப்புறம் போடுறது ஈஸி தானே? ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிங்க. ப்ராஃபிட் ரேஷியோ என்ன? எவ்வளோ வருது ப்ராஃபிட் ரேஷியோ? செகண்ட் கேட்டகரியில் எப்படி போடணும்னு சொல்லியிருந்தேன்? எக்ஸ் இன்ட்டு எம். அப்படிதானே ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? 45 இன்ட்டு 1000 இன்ட்டு 12.
கரெக்டா? இந்த பக்கம் 60 இன்ட்டு 1000 இன்ட்டு 9. இந்த பக்கம் 90 இன்ட்டு 1000 இன்ட்டு 6. சரியா? 1000 போயிடும். ஓகே, 45 12 60 9 90 6 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை ரேஷியோவா நீங்கள் மாத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இட் வில் கம் டு சம்வேர் லைக் 2:2:1. 45 இன்ட்டு 12 60 இன்ட்டு 9 சேம். ஓகே, இந்த மாதிரி சம்மில் கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணணும்? இதை 15 கட் பண்ணுங்க 3 டைம்ஸ். எல்லாத்தையும் 15 கட் பண்ணி பார்க்கணும். இதை 15 கட் பண்ணால் 4 டைம்ஸ். இதை 15 கன்வெர்ட் பண்ணால் 6 டைம்ஸ். ரைட்டா? அடுத்து இப்போ இது மூணுமே 3ல போகும். இது 3ல போட்டால் 4, இதை 3ல போட்டால் 3, இதை 3ல போட்டால் 2. ரைட்டா? now everything has 3. ஸோ இந்த 3 கட்டு இது 2 ஆயிடும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அவ்வளோதான். அப்போ 4ஆல பார்த்தோம்னா இங்கே எப்படி 2 வந்துச்சு? ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. 4:4 தானே வருது. ஒரு நிமிஷம் இருங்க. கட் பண்ணா சேமா வர மாதிரி இருக்கு சார் ரேஷியோ. இதானே? ஓகே, இது வந்து இல்லை, இங்கே வந்து 6. ஆமாம், 1:1 தான் வரும். நான் கொஸ்டினில் மாற்றி படிச்சிட்டேன். இங்கே ஆக்சுவலாக ஆஃப்டர் 6 மந்த்ஸ் இருக்குல்ல, ஓகேவா? ஆஃப்டர் 6 மந்த்ஸ் அப்படிங்கிறது இங்கேருந்து 6 மந்த்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க. அப்போ அது 9 மந்த்ஸ். அதனால அந்த சேஞ்ச் வருது. நம்ம கொஸ்டினில் தப்பாக இருக்கலாம். 6 1:1:1 அவ்வளோதான் ரேஷியோ. அப்போ ஷேர் வந்து ஈக்குவலாக இருக்கும். நம்ம இந்த சம்மில் இது கொஸ்டினை கிளாரிஃபிகேஷன் விட்டுட்டேன். பட் இதில் வந்து ஈக்குவலாக 1:1:1 வரும். அப்போ 1:1:1 அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் 16,500 மூணா பிரித்து கொடுத்துட வேண்டியதுதான். கிளியர்? ஓகே, புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் இதுல வந்து கொஞ்சம் ஒரு அல்ஜீப்ரா கைண்ட் ஆஃப் சம். ஏ பிசி மூணு பேர் உள்ள வராங்க. ஓகேவா? ஏ இன்வெஸ்ட் 3 டைம்ஸ் as much as பி and பி invest 2/3 ஓகேவா ஆஃப் சி. ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6,600. பியோட ஷேர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் அது அல்ஜிப்ராவா மாத்துங்க. ஏவோட ஷேரும் பியோட ஷேரும் சியோட ஷேரும் பாருங்க. எதை எக்ஸ்னு வச்சுக்கலாம். சி வந்து எக்ஸ், அப்போ பி என்னவாகுது? 2/3 இன்டூ எக்ஸ். ஓகேவா? அப்போ ஏ வந்து 3 இன்டூ 2/3 எக்ஸ். அது எக்ஸ், இது 2/3 எக்ஸ், இது வந்து 2x. மூணுத்தையும் 3ல மல்டிப்ளை பண்ணா 3x 2x 6x. கரெக்டா? அவ்வளோதான் ரேஷியோ. ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஷேர் மட்டும் நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, வெரி குட். 1200. எல்லாத்துக்கும் இது புரியுதா? ஷேர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் கிளியரா இருக்கீங்களா?
ஓகே. இப்போ கிளியரா? சரி, அடுத்தது போலாம். லாஸ்ட் சம் ஃபார் டே. இது முடிச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டாபிக் கவர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ப்ராக்டிஸ் சம்ஸ், அதில் ஏதாவது நியூவான்சஸ் இது மட்டும் நம்ம மெயினாக பார்த்துக்கலாம். ரைட்டா? ஏ, பி, சி 3 பேர் பார்ட்னர்ஷிப்புக்கு வராங்க. ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 7:2, 4:3, 6:5, 6/5 இந்த ரேஷியோவில் உள்ள வராங்க. ரைட்டா? ஆஃப்டர் 4 months 4 மாதத்துக்கு அப்புறம், ஓகேவா, ஏவோட ஷேர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பை 50%. ரைட்டா? இப்போ இருக்கிறதுலேருந்து 50% அதிகமாகுது. ஏங்க போன சமயம் எல்லாரும் கிளியர் தானேங்க? ஏதாவது கேட்டால் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு புரியுதா புரியலையானு தெரில. ம், கிளியர். ஓகே, அப்போ தான் இந்த மாதிரி ஹையர் லெவல் ஆஃப் சம்ஸ் போக முடியும். ஓகே, அட் எண்ட் ஆஃப் த இயர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2430 இருக்குது. அப்போது அவங்களோட ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இந்த சம்மை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ரேஷியோ கொடுத்து, இது குழப்பமா இருக்குது, சம் நம்பர்ஸ் வி ஹவ் டு கன்வெர்ட் இட் இன்டு ப்ராப்பர் ரேஷியோவாக மாற்றணும். அப்போ மூணுத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்போ என்ன வருது உங்களுக்கு? 105:40:36ன்னு வரும். கிளியரா? எல்சிஎம் வந்து 235க்கு எல்சிஎம்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 30 தான் வரும். 30 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 105:40:36ன்னு வரும். கிளியரா? ஸ்டெப் 1 கிளியரா? ரைட்டா? இப்போ இந்த 105 அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரேஷியோ எடுத்துக்கலாம். இப்போ இது 105x, இது 40x, இது 36x. 4 மாதம் கழிச்சு இப்போ எவ்வளோவா ஜாஸ்தியாக இருக்குது? 4 மாதத்துக்கு ஏவோடது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்போ ஏ என்ன பண்ணுறாங்கன்னா 105x, ஓகேவா, இன்ட்டு 4 months 4 மாதத்துக்கு ஏவோடது ப்ளஸ் 50% ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 105x இன்ட்டு 4 ப்ளஸ் 50/100 இன்ட்டு 105x இன்ட்டு 4. புரியுதா? 50% ஜாஸ்தி ஆயிருக்கு. விச் மீன்ஸ் அது 150%ம்னு கூட எடுத்து போடலாம். புரியுதா? ₹1 இருக்கு, அதில் 50% ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படின்னா 1 + 50% ஆஃப் ₹1 50 பைசா. ₹1 50 காசு. இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் தானே? ஓகே, இது 4 மாசத்துக்கு. ஓகேவா? இந்த என்டையர் நம்பர் எத்தனை மாசத்துக்கு? 8 மாசத்துக்கு. இதுதான் ஏவோட ஷேர். ஓகே, ஒன்றும் இல்லை. ஏவோட ஷேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 மாசத்துக்கு 105x இன்ட்டு 4. கரெக்டா? இது 4 மாசத்துக்கு. இதுல இருந்து 50% அதிகமாகுது. 50% அப்படின்றது எவ்வளோ இதுல? 50/100 இன்ட்டு 105x. கரெக்டா? 4 வராது, ஆக்சுவலாக 105 தான் வரும். ஓகே, கரெக்டா? 50/100 இன்ட்டு 105. இதை 105 முன்னாடி இருக்கிற நம்பரோட சேர்க்கணும், 105ஓட சேர்க்கணும்ல. புரியுதா? இது எத்தனை மாசத்துக்கு? 8 மாசத்துக்கு. இது 4 மாசத்துக்கு, இது 8 மாசம். இது மொத்தமா ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்டா? பியோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? பியோட ஷேர் எவ்வளோ? 40x இன்ட்டு 12 மாசம். சி வந்து 36x இன்ட்டு 12. அவ்வளோதான். மூணுத்துக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சு இது ஒரு வேல்யூவில் வந்து நிற்கும். அது எவ்வளோன்றதை பார்த்து மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ரைட்டா? இது 1680 வரும், இது 480 வரும். சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அரவுண்ட் 36 இன்ட்டு 12 அப்படின்னா 432. ஓகேவா? சம் புரிஞ்சுதா? ரேஷியோஸ் இந்த மாதிரி கேட்டால் உங்களால் சால்வ் பண்ண முடியுமா? பண்ணிடலாம் சார். ஓகே,
டைம் வந்தால் மட்டும் டைமை மல்டிப்ளை பண்ணிடணும், அவ்வளோதான், சிம்பிள். இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம். ஓகேவா? சரி. சரி, கொஞ்சம் குவிக்காக முடிச்சிடுறேன். நாளைக்கு உங்களுக்கு நான் முதல்வன் எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஈவினிங்கும்? நாளைக்கே இல்லை சண்டேவா? டெஸ்ட்டுங்க. தெரியல சார். எழுதுறவங்க. சரி, அப்போ நாளைக்கு 3 மணிக்கு கிளாஸ் வந்துடுங்க. ஓகே, 3 o'clock. டன். தேங்க்யூ. ஓகேங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பை சார்.